வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் வரி பகிர்வை மாநிலங்களுக்கு 50% உயர்த்த வேண்டும். மத்திய நிதிக்குழுவுடன் ஆலோசனைக்கு பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். முன்னேறிய மாநிலமாக மாறுவதற்கு முன்பு முதியவர்கள் அதிகமுள்ள மாநிலமாக தமிழ்நாடு மாறும் அபாயம் உள்ளதாக 16வது நிதிக்குழுவுடனான ஆலோசனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு பெற்று வந்த பயன்கள் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். நிதிக்குழுவிடம் தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்த அறிக்கை மாஸ்டர் கிளாஸ் என அதன் தலைவர் அரவிந்த் பனகாரியா கருத்து. நிதி பகிர்வை ஏன் அதிகரிக்க வேண்டும் என தமிழ்நாடு தரப்பில் விளக்கமாக கோரிக்கை வைத்துள்ளதாகவும் பேட்டி. மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகமாகவும் தமிழகத்திற்கு குறைவாகவும் வழங்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% அதிகரிக்கவும் வலியுறுத்தல். அதுவும் இல்லை, ஆனால் வளர்ச்சி பெற்ற மாநிலங்களுக்கு தண்டனை தரும் விதமாக அதை குறைச்சி கொடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அநீதி இன்னைக்கு இழைக்கப்பட்டிருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டம். அதிமுகவுடன் கூட்டணி என்ற செய்தி முற்றிலும் தவறானது என விளக்கி அறிக்கை. திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்துடன் தங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். பாஜகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் வரலாம் எனவும் அழைப்பு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அரசியல் கட்சிகளை திசை திருப்ப விஜய் பேசியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி விமர்சனம். அரசியலில் விஜய் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் எனவும் கருத்து. அந்த கட்சி ஆரம்பிச்சதுனால மக்களை ஒரு திசை திருப்பணும், இல்ல வேற அரசியல் கட்சிகளை திசை திருப்பணும் சொல்லலாம். நாங்க நீண்ட காலமாக இந்த இயக்கத்தை நடத்திக்கிறோம். 52 வருஷம் ஆரம்பிச்சு 53வது வருஷத்துல இருக்கிறோம். திடீர்னு எங்களெல்லாம் சொல்லிட முடியாது. அப்படியே சொல்றது வந்தா கூட நாங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவெடுத்து தான் சொல்ல முடியும். அதனால அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதான். தான் திருப்பூர் போகும்போது விஜய் திருப்பதி போயிட்டா சிக்கலாகிடும் என சீமான் கருத்து. சொந்த கால்களை நம்பியே லட்சிய பயணம் தொடரும் என திட்டவட்டம். வேலை நடக்குது. 26ல் நாங்கள் 234 தொகுதியும் தனித்து போட்டிடுவோம். அதில் 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 117 ஆண்களுக்கு, 100 இளைஞர்களுக்கு இளம் பெண் நிறைய வாய்ப்பு கொடுப்போம். நீங்கள் பாருங்கள். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கள்ள உறவு அல்ல, நேரடியான கூட்டணி. திமுகவினர் மீது மட்டும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தாதது ஏன் எனவும் சீமான் கேள்வி.
மறைமுகம்னு சொல்லிட்டு கள்ள உறவுகள் ரொம்ப நல்ல உறவு, நேரடி கூட்டணி. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதிர்க்கிறீல்ல, பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எழுத மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல். போர்களால் உணவு, எரிபொருள் மற்றும் உரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல். G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. பிரேசிலில் நடைபெற்று வரும் G20 உச்சி மாநாட்டில் இருவரும் சந்தித்துக் கொண்டனர். இலங்கையின் புதிய அதிபர் அனுராகுமார திசாநாயக்கா அடுத்த மாதம் இந்தியா வருகிறார். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹரத் தகவல். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். ஆம் ஆத்மியிலிருந்து விலகிய கைலாஷ் கெலாட் பாஜகவில் இணைந்தார். நேற்று முன்தினம் அமைச்சர் மற்றும் ஆம் ஆத்மியின் உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகிய நிலையில் பாஜகவில் ஐக்கியம். டெல்லியில் இன்று முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் முறையில் வகுப்புகள். காற்று மாசு அதிகரித்து காணப்படுவதால் நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ராம்நாத் கோவிந்த் குழு தயாரித்த அறிக்கை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். அறிக்கை மீது விவாதம் நடத்தப்படும் எனவும் உறுதி. மாணவர்களை வைத்து டிஜிட்டல் சர்வே செய்வதால் எந்த தவறும் இல்லை என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கருத்து. குனிஞ்சாலும் குறை, நிமிர்ந்தாலும் குறை எனவும் கேள்வி. ஏன் சர்வே சரியில்லை, ஏன் சர்வே எடுக்கலை என்று இதே வாய் சொல்லும். இப்படி செஞ்சால் இப்படி போனால் முன்னக்க போனாலும் உழைக்குது, இப்போ பின்னாக்க போனாலும் உழைச்சிது. ஆக செய்வதை இப்போ நாங்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மக்களுக்கு வேண்டிய மக்கள் நலனுக்காக தான் செய்து கொண்டிருக்கிற அரசு. அதிமுகவில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தளவாய் சுந்தரத்திற்கு மீண்டும் பொறுப்பு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தனக்கு ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பிய நபரை அவர் தங்கியிருந்த இடத்திற்கே சென்று கையும் களவுமாக பிடித்த பாஜக பிரமுகர் ஆலோசா அப்துல்லா. கீழாம்பாக்கம் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. அது நீங்க தான் சொல்லணுங்க. நான் எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா எனக்கு இந்த பிரச்சனைனா அப்போ மக்களுக்கு வந்து எப்படிலாம் இது பிரச்சனை சத்தியமா தெரியல. ஐ திங்க் இது காமன் நம்பர் ஃபார் ஆல் த மீடியா அண்ட் ஆல் த பீப்புளுங்க. அந்த காமன் நம்பரு, அந்த நம்பர் வச்சுட்டு அவங்க பிடிச்சிட்டு ரொம்ப அசிங்கமாக, ஐ திங்க் ஐ ஃபார்வர்ட் த மெசேஜ் ஆல்சோ, ரொம்ப அசிங்கமாக பேச. சரி, ஓகே, நீங்கள் போதையில் இருக்குன்னா ஓகே, ஆனால் போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கும்ல. அவங்க சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் ஜிஞ்சர் ஹோட்டலுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்கணும். எதுவும் அவங்க உட்கார்ந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. சார், அக்யூஸ் மேலே இருக்காங்க, நான் விக்டம் மேம், அதெல்லாம் பண்ண முடியாது மேம், போயிட்டு என்ன வேணும் பண்ணுங்க மேம், நீலாங்கரையில் அப்படியே பேச. சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். சம்பந்தப்பட்ட கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை.
கோவில் திருப்பணிக்காக வழங்கப்படும் நன்கொடைகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிக்கின்றனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் பகிரங்க குற்றச்சாட்டு. வெளியே வேணும்னே எடுத்து நாங்க கோயில் கணக்கெல்லாம் பாக்குறோம் சொல்லி 228 கோடி ரூபாய் போடுறாங்க. இந்த கவர்மெண்ட்ல, பழைய கவர்மெண்ட்ல 220 கோடி ரூபாய் போடுறாங்க. எவ்வளவு பெரிய அட்டூழியம், உச்சக்கட்டம். இப்ப தனி மனிதன் ஃப்ராடு பண்ணா ஜெயிலுக்கு, தனி மனிதன் ஏதாவது தப்பு பண்ணா பிடிச்சி உள்ள பிடிச்சி போடுறீங்க. அரசாங்கம் குற்றவாளியா இருந்தா எங்க போடுறது? அரசாங்கத்தை கலைக்க தான் செய்ய முடியும். ஆனா அரசாங்கம் கிரைமே பண்ணுதே. எவ்வளவு பண்ணுது? 428 கோடி நிர்வாகம் சொல்லி போட்டு தணிக்க கணக்குன்னு சொல்லி உள்ள ஒரு போட்டு இன்னொரு 228, மொத்தத்தில் 656 கோடி ரூபாய் எடுக்கிறாங்க. அப்ப மாசம் 12 வகுத்தோம்னா 55 கோடி ரூபாய் எடுத்துக்கிறாங்க. சென்னையில் கூடைப்பந்து வீராங்கனை எலினா உயிரிழந்த விவகாரம். சிக்கன் ரைஸ், பர்கர் சாப்பிட்டதால் உயிரிழந்துள்ளாரா என விசாரணை. தமிழகம், மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் மார்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. 22க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற ரைடில் 12 கோடி ரூபாய் ரொக்கம், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு சம்பவத்தில் தமிழர்கள் குற்றவாளிகள் என கூறவில்லை. பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் தமிழகத்தில் பயிற்சி பெற்று வீசியதாகத்தான் கூறினேன் என மத்திய அமைச்சர் ஷோபா விளக்கம். தென்காசி அரசு மருத்துவமனைக்குள் கையில் கட்டோடு சென்று அமரன் படம் எங்கே ஓடுகிறது என கேட்டு பிராங்க். மருத்துவமனை ஊழியரை வெறுப்பேற்றிய 2 போலீசார் கைது செய்த நிலையில் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. பாரம்பரிய சுற்றுலா தினத்தையொட்டி மாமல்லபுரத்தில் உள்ள பிரதான சின்னங்களை இன்று இலவசமாக சுற்றி பார்க்கலாம். அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில் உள்ளிட்டவற்றை கட்டணமில்லாமல் சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. தெலுங்கானாவில் வாங்கப்படும் மற்றும் பதிவு செய்யப்படும் அனைத்து வகையான மின்சார வாகனங்களுக்கும் சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்கள் 100 விழுக்காடு ரத்து. 2026 டிசம்பர் 31 வரை இந்த சலுகை அமலில் இருக்கும் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் வேற்று மதத்தினரை மாற்ற அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவு. விருப்ப ஓய்வில் அனுப்புவதா அல்லது வேறு பணிகளுக்கு மாற்றுவதா என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் தகவல். இந்திய கணக்கு தணிக்கை ஆணையத்தின் புதிய தலைவராக சஞ்சய் மூர்த்தி நியமனம். மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. டென்னிஸ் வீரர் ராம்குமார் விளையாடும் போட்டிகளுக்கு கால்ஸ் குழுமம் ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தம். கால்ஸ் குழும இயக்குனர் நடேசன் மற்றும் டென்னிஸ் வீரர் ராம்குமார் இருவரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து. IPL கிரிக்கெட் போட்டி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு புதிய பந்து வீச்சாளராக பயிற்சியாளராக ஓம்கார் சால்வி நியமனம். ஆஸ்திரேலியாவில் நடந்த T20 கிரிக்கெட் போட்டி தொடர். 3 போட்டிகள் கொண்ட தொடரில் பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் செய்து ஆஸ்திரேலிய அணி அசத்தல். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 241 புள்ளிகள் சரிந்து 77,319 புள்ளிகளாக வர்த்தகம் நிறைவு.
தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 78 புள்ளிகள் குறைந்து 23,453 புள்ளிகளில் வர்த்தகம் முடிந்தது. நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இணைந்த யோகி பாபு. அஜித்துடன் யோகி பாபு எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் வைரல்.